கேம்பெயின் அப்ஜெக்டிவ். நீங்கள் ஆட் மேனேஜரில் வந்து கிரியேட் ஆப்ஷன் கொடுத்தனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கேம்பெயின் அப்ஜெக்டிவை செலக்ட் பண்ணுறது தான். நீங்கள் கேம்பெயின் அப்ஜெக்டிவை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த அப்ஜெக்டிவ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், குட் ஃபார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரீச்சு, இப்போ அவேர்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரீச்சு, பிராண்ட் அவேர்னஸ், வீடியோ வியூஸு, ஸ்டோர் லொக்கேஷன் அவேர்னஸ், இந்த மாதிரி பர்பஸ்க்கு பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து இந்த அப்ஜெக்டிவை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அப்ஜெக்டிவில் நீங்கள் வைக்கும் போது அது என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். இப்போ ஓவராலாக அவேர்னஸ்னால் என்ன மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணலாம், டிராஃபிக்னால் என்ன, ஸோ இந்த ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவேர்னஸ்ன்றது அஃப்கோர்ஸ் அந்த நேம்லேயே உங்களுக்கு தருது. ஒரு புது ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீசஸோ நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் சர்வீசஸோ இருக்குது, மக்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு தெரியப்படுத்தணும். ஓகே, இந்த ப்ராடக்ட் பற்றின சர்வீஸ் பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அவேர்னஸ் அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம்பெயின் செட்டப் பண்ணலாம். டிராஃபிக்ன்றது உங்களோட வெப்சைட்டுக்கு, உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து விசிட்டர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் டிராஃபிக் கேம்பெயின் அப்ஜெக்டிவை யூஸ் பண்ணலாம். என்கேஜ்மெண்ட்ன்றது உங்கள் ஆல்ரெடி உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணி என்கேஜ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணலாம். ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் போஸ்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ஆட் கண்டென்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆட் இமேஜுக்கு இல்லை வீடியோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வரனாலும் நீங்கள் இந்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் யூஸ் பண்ணி என்கொயரிஸும் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் மெசஞ்சரில் இதுமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லீடுன்றது அஃப்கோர்ஸ் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயினுக்கு லீட் அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். ஆப் ப்ரொமோஷன்ன்றது உங்களோட அப்ளிகேஷன்ஸை ப்ரொமோஷன் பண்ணணும்னா ஆப் ப்ரொமோஷன் அப்ஜெக்டிவ். சேல்ஸ், ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, அது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் இகாமர்ஸ் போர்ட்டலாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் பேஸ்ட் இகாமர்ஸ் போர்ட்டலாக இருந்தாலும் சரி, ஆகமத்தில் ஒரு ஆன்லைன் இகாமர்ஸ் போர்ட்டல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சேல்ஸ் அப்ஜெக்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.